சென்னையில் யாரும் அறிந்திராத குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோவில். குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோவிலின் வரலாறு: முருகன் குன்றத்தூர் மலையில் தங்கி இருந்தபோது ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அவருக்கு கந்தழீஸ்வரர் என்று பெயரிட்டு வழிபட்டார். இதுவே கந்தழீஸ்வரர் பெயர் வந்ததற்கான காரணமாகும். மேலும் இங்குள்ள சிவபெருமான் இந்த பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் புரிந்து வருவதாக நம்பப்படுகிறது. குன்றத்தூர் மலை மீது கந்தன் கோவில் கொண்டிருந்தார். அங்கு அவர் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை தானாகவே பிரதிஷ்டை செய்து பூஜிக்கத் தொடங்கினார். கந்தன் உருவாக்கியதும் பூஜிக்கப்பட்டதுமானதால் அந்த சிவபெருமான் கந்தழீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இவரே குன்றத்தூர் மலை அடிவாரத்தில் தனி கோவிலில் குடிகொண்டுள்ளார். இந்த கோவில் குன்றத்தூர் ஊரகப் பெருமாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. சம்பந்தரால் தேவாரம் பாடப்பட்ட கோவில் இது. கந்தழீஸ்வரர் கோவில், குன்றத்தூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில், கந்தழீஸ்வரர் ஆலயம் மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கோவில் வளாகமாகும். குன்றத்தூருக்கு சென்னையிலிருந்து பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் வழியாகவும், வடபழனி, போரூர், கோவூர், 3ஆம் கட்டளை வழியாகவும் வந்து செல்ல இரவு 9 மணி வரை மாநகர பேருந்துகள் இந்த கோவிலுக்கு இயக்கப்படுகின்றன. மேலும் திருப்பெரும்புதூர் சென்று வர மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குன்றத்தூர் சென்று வர தொடருந்து நிலையங்கள் அருகாமையில் இல்லை. பல்லாவரம் தொடருந்து நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்து சேவைகள் மூலம் இங்கு பயணப்படலாம். தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரன் தாரகாசுரனை அழிக்க முற்பட்ட முருகன் படையுடன் கிளம்பினார். திருப்போரூர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகன் வதம் செய்தார். அந்த சம்மாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தணி நோக்கி புறப்பட்டார். வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார். குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார். அந்த சிவன் மலையடிவாரத்தில் கந்தழீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம். கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் இவருக்கு இந்த பெயர், அதாவது கந்தழீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்களும் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கந்தழீஸ்வரை வந்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.